Hello student, welcome to KL Biology NEET. நான் உங்கள் விவேக், ஸ்டூடெண்ட் கெரியர் கன்சல்டன்ட். இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025 அதை டீட்டெயில்டா பார்க்க போறோம். ரேங்க் லிஸ்ட்டுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அட்மிஷன் அண்ட் கவுன்சிலிங் ஷெடியூலுமே பண்ணியிருக்காங்க. மாணவர்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, என்னுடைய வீடியோ முதன்முறையா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு அலர்ட் மெசேஜா டீட்டெயில்டா வரும். மாணவர்கள் அல்லாத பெற்றோர்கள் மற்றவர்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த காணொலியை உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவங்களுடைய பிள்ளைகள் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா இது வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, வாங்க டீட்டெயில்டா இந்த வீடியோக்குள்ள போவோம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2025. நீங்க பார்த்துருப்பீங்க உங்க ரேங்க் எங்க இருக்கு என்னன்றத இன்ஜினியரிங்காக. சரி, யாருக்கெல்லாம் இந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க? ஜென்ரல், டிஃப்ரெண்ட் ஏபிள்டு, எக்ஸ் சர்வீஸ்மேன், கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்கிங். இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லுமே டிஃப்ரெண்ட் ஏபிள்டு ரேங்கிங் அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் ரேங்கிங், ஒகேஷனல் ஜென்ரல் டிஃப்ரெண்ட், அவங்களுக்குமே டிஃப்ரெண்ட் ஏபிள், எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் ஒகேஷனல் கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க்குமே போட்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஒகேஷனல் சப்ஜெக்ட் படிச்சவங்களுக்குமே இந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்ல நான் ஜென்ரல் அகாடமிக் எடுத்திருக்கேன் ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட். இதுல 200 அவுட் ஆஃப் 200 எவ்வளவு மாணவர்கள் எடுத்திருக்காங்க, அவங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் அக்ரிகேட் மார்க்ஸும் ஜென்ரல் ரேங்க் அண்ட் கம்யூனிட்டி ரேங்க்குமே எடுத்திருக்கேன். எந்தெந்த கம்யூனிட்டில இருந்து எவ்வளவு பேர் எடுத்திருக்காங்கன்ற டீட்டெயில் கொடுத்துருக்கேன். 200 அவுட் ஆஃப் 200ல பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது இந்த ஜென்ரல் கேட்டகரியில மார்க்ஸ் அண்ட் ரேங்க் ரேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 அவுட் ஆஃப் 200 141 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. 199.5 வந்து 389 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. 195ல பாத்தீங்கன்னா 5251 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. 190 கட் ஆஃப்ல வந்து 13,958 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. 180 36,665 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கட் ஆஃப் மார்க்ல இருக்கிறாங்க. அதுவே வந்துட்டு நீங்க கம்பேரிசன் பண்ணும்போது 2024க்கும் 25க்குமே பார்க்கும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. 24ல வந்து 2,53,954 இருந்திருக்காங்க. அதே இந்த வருஷம் பார்க்க போனா 3,01,026 கான்ட்ரிபியூஷன். ஸோ அதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ்ட் காம்படிஷன் அண்ட் ஹையர் கட் ஆஃப் மார்க்குமே வந்திருக்கு. அதனால மோர் கேண்டிடேட் ஸ்கோர் டாப் மார்க்ஸ் இன் 2025. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, 141 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 200 அவுட் ஆஃப் 200 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. கம்பேர்ட் டு 2024ல வந்து 65 பிளஸ் தான் இருந்திருக்காங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். இப்போ கட் ஆஃப் மார்க் வந்து ஃபார் பாப்புலர் பிரான்ச்சஸ் லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் CSE increased by 0.5 to 9 marks in 2025 comparison of 2024. அங்க candidate need higher marks for the same rank or colleges. For example, இப்போ candidate வந்து 143 marks எடுத்திருக்காங்க 2024லனா get an admission the particular college and branchesமே கிடைச்சிருக்கு. ஆனா இந்த வருஷம் பார்க்கும்போது 152 மார்க்ஸ் எடுத்தாதான் அந்த பிரான்ச்சஸுமே அந்த காலேஜஸுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நான் இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல், அதாவது 7.5 ரிசர்வேஷனுக்கான அகாடமிக் ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் அதுல இருந்து காப்பி பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து மார்க்ஸும் ரேங்க் ரேஞ்சுமே போட்டிருக்கேன். 200ல வந்து 4 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 199.5 கட் ஆஃப் மார்க்ல 6 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 195ல 180 ஸ்டூடெண்ட்ஸ், 190ல வந்து 648, 180ல வந்து 2,436 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க 180 கட் ஆஃப் மார்க்ஸ்ல. இப்போ
இந்த 7.5 ரிசர்வேஷன் கவுன்சிலிங் ஷெட்யூல்டு academic and vocational அதுக்கான சாய்ஸ் ஃபில்லிங்கும் ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் அண்ட் ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் டேட் கொடுத்துருக்கேன். இதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க தெளிவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அகாடமிக் ஜெனரல் கவுன்சிலிங் ஷெட்யூல் என்னைக்கெல்லாம் ரவுண்ட் 1 என்னைக்கு, ரவுண்ட் 2 என்னைக்கு, ரவுண்ட் 3 என்னைக்குன்றத கொடுத்துருக்கேன். அதுவுமே வந்து அக்ரிகேட் மார்க்ஸ், ஸ்டார்டிங் எண்டிங் மார்க்ஸ் என்ன, ரேங்க் என்ன, ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அகாடமிக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், அதாவது இந்த 7.5 ரிசர்வேஷன் கவுன்சிலிங் ஷெட்யூல்டுமே கொடுத்துருக்கேன். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அவங்களுடைய அக்ரிகேட் மார்க்ஸ், ஸ்டார்டிங் மார்க்ஸ் அண்ட் எண்டிங் மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்குங்க தெளிவா. ஸோ அந்த டேட்டுமே பார்த்துக்குங்க, தெளிவா பார்த்துக்கிட்டு அந்த டைம்ல கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுங்க. அதே ஒகேஷனல் ஜெனரல் கவுன்சிலிங் ஷெட்யூலுமே கொடுத்துருக்கேன். ரவுண்ட் 1ல என்ன அக்ரிகேட் மார்க்ஸ் அண்ட் எண்டு மார்க்ஸுமே கொடுத்துருக்கேன். அண்ட் ஜெனரல் ரேங்க்குமே கொடுத்துருக்கேன். ஒகேஷனலுக்கு ஸ்டார்டிங் ரேங்க் அண்ட் எண்டிங் ரேங்க் கொடுத்துருக்கேன். இவங்களுமே தெளிவா பார்த்துக்கோங்க, என்னென்ன டேட்டுன்றத தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல், அதாவது 7.5 ரிசர்வேஷன்ல ஒகேஷனல் படிச்சவங்களுக்கான ரவுண்ட் 1 என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது, அவங்களுடைய அக்ரிகேட் மார்க்ஸ், ஸ்டார்டிங் மார்க்ஸ் அண்ட் எண்டிங் மார்க்ஸுமே கொடுத்துருக்கேன். அதையுமே தெளிவா பார்த்துக்கோங்க. ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.